இளைஞர்களின் வழிகாட்டியாக விளங்கியவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். அவர் மறைந்த பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை சுற்றி கம்பி வேலிகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. நாள்தோறும் கலாமின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வரும் சுற்றுலா பயணிகள் அடிப்படை வசதிகள் ஏதும் நிறைவேற்றப்படாததை கண்டு அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். நம்ம நாட்டுக்கே விஞ்ஞானியா இருந்த அப்துல் கலாம் அவரோட சமாதி 8 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் அது சமாதியா தான் இருக்குது. அவருக்கு உண்டான எந்த ஒரு வசதியும் இன்னும் செஞ்சு தரல. 8 மாதங்களா பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெவலப்பும் இல்லாத அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இன்னும் இருக்கிறது. ஆனால் அவர் நம்ம இளைஞருக்காக ரொம்ப பாடுபட்டவர். யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவ்வளோ பாடுபட்டவருக்கு இந்த அரசாங்கம், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் ஒரு எந்த ஒரு செயலும் செய்யாமல் பழையபடியே இந்த இடம் அப்படியே இருக்கு. வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கலாமின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் விரைவில் அங்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க அப்துல் கலாம் அவரோட பார்க்க. ஏன்னா அவங்களோட புகழ் எல்லா ஊர்லேயும் பரவி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் இருக்கவங்க நம்ம அப்துல் கலாமுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சாதாரண அவர் இறந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் சுவர் கூட எடுக்கல. ஏன் இத்தனை மாதம் ஆச்சு அவர் இறந்து? ஏன் இன்னும் வேலைகள்லாம் இப்படி ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க? அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போகிறாங்க. கலாமின் நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில அரசும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கலாமின் உதவியாளராக இருந்த பொன்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் இதை கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு 2 ஏக்கர் சிபிடபிள்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ. ஆனால் மத்திய அரசு கேட்கிறது 5 ஏக்கர், இன்னும் ஒரு 3 ஏக்கர் வேண்டும், அதை நீங்கள் அக்வயர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கதா எனக்கு தகவல் சொல்லுது. ஆனால் இன்னும் தமிழக அரசு அதை பரிசீலனையில் வைத்திருக்கிறார்கள், இன்னும் ஒரு முடிவு எடுக்கலை. அப்துல் கலாமின் நினைவிடத்தில் விரைவில் மணிமண்டபம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என்பதே பெரும்பாலானவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.